மகன் மகன் எந்திரி மகன். எக்ஸாமு படுத்து தூங்குறான் பாரு எப்படின்னு. டே கைவலி சரியாச்சு தானே? எந்திரிச்சு ஸ்கூல் போ. அம்மா கையில் வலி இன்னும் போகவே இல்லைம்மா. இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் லீவ் போட்டுக்கிறேன். நாளைக்கு போகிறேம்மா. இன்னைக்கு மட்டும் லீவ் போட்டு தூங்குறேன். ஒரே ஒரு நாள் ப்ளீஸ். ப்ளீஸும் கிடையாது க்ளீஸும் கிடையாது. ஆல்ரெடி ஒரு வாரம் லீவ் போட்ட. வீட்டில் இருந்தால் தும்பு கட்ட பிஞ்சிடும். ஒழுங்கு மாதிரியே நினைச்சு ஸ்கூல் போயிரு. இப்படியாவது இன்னைக்கு லீவ் போட்டுடலான்னு பார்த்தா எங்கள் அம்மா வேறு அனுப்பிடுவாங்க போல. இந்த கைவலி வேறு சரியாயிடுச்சு. இப்போ காரணம் சொல்கிறதுக்கும் ஒன்றும் இல்லையே. எக்ஸாம் வேறு. இப்போ ஒரு வாரம் ஸ்கூலுக்கு போனாலே ஒன்றும் எழுத மாட்டேன். ஒரு வாரம் லீவ் வேறு போட்டு எக்ஸாமில் என்னதான் பண்ண போகிறனோ. சின்ன அடியாக இருந்ததுன்னா தப்பிச்சிட்டேன். கொஞ்சம் பெருசாக இருந்ததுதான் இன்னொரு வாரம் சேர்த்து லீவ் போட்டிருக்கலாம். அதான் நேரம். அம்மா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் லீவ் போட்டுக்கிறேம்மா. நான் கை தான் வலி இருக்குல்லம்மா இன்னும் கொஞ்சம். என்னது லீவா? ஆல்ரெடி உனக்கு ஒரு வாரம் லீவ் விட்டதே பெரிய விஷயம். உன்னை பற்றி எல்லாம் அந்த வசந்தி மிஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க. A to Z வரைக்கும் உன்னை பற்றி தெரியும் எனக்கு. இப்போ நீ நடிச்சுக்கிட்டு இருக்காத. நான் கையை ஒடிச்சு போடுவேன். ஒழுங்கு மாதிரியே போய் குளிச்சுட்டு கிளம்பிடணும். உள்ளே போய் 10 நிமிஷம் ஆக்கினேன் தும்பு கடை வெறியேறிடும் எனக்கு. எக்ஸாம் வேணாம்மா இன்னைக்கு ப்ளீஸ்மா. போடா ப்ளீஸ்மா. போறியா? இப்போ மலை ஏறிடுவேன் நான். போயிரு ஒழுங்கு மாதிரியே. போடாப்ப. கையும் உடைக்கிறாங்க உனைய. ஒழுங்கு மரியாதை போறியா இல்லையா உள்ள? கம்ப எடுத்தாத்தான் பயப்படுற. 5 நிமிஷத்துல வெளியே வர. 5 நிமிஷத்துல எப்படிமா வர முடியும்? எனக்கு பாத்ரூமே வராதுமா. இந்த நடிக்கிற வேலை என்கிட்ட வேணாம். நீ ஆல்ரெடி ஒரு வாரம் லீவ் போட்டு ஆளை ஏமாத்திட்ட. லைட் அடிப்பட்டதுக்கு முதுகு விரிஞ்சிடும் உனக்கு. வெளியே வரலாம் நான் 5 நிமிஷத்துல. என்ன ஒரே ஒரு நாள் லீவ் போட்டுக்கிறேன் தம்பி. அம்மா இன்னைக்கு சுயரூபத்தை பாத்துருவ. நீ மலை ஏறிடுவேன் இன்னைக்கு உன்னைய நான். மலையும் ஏற வேணாம் பாறையும் ஏற வேணாம். வாய்க்கு வாய் அடிக்காதான்னு உன்ட்ட பல டைம் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு மட்டும் நீ வீட்டுல இரு. உன்னை பறவை காவடி ஏத்துறனா இல்லையா பாரு. எங்க உங்க அப்பன்? பறவை காவடி? ஏன்பா ஏங்க? என்னடி காலங்கத்தால இப்படி கத்திக்கிட்டு இருக்க? எப்ப பார்த்தா காலையில் இப்படி கத்திட்டே இருப்பியா? ஸ்மூத்தா உனக்கு பேச தெரியாதா? என் ஃப்ரெண்டு 7வது வீட்டுல இருக்கான். அவன் சொல்றான் அவன் பொண்டாட்டியை கத்திரேக்கான்ட்டு. இந்த ஜன்னல் வழி அவன் ஜன்னல் கேக்குது. இனிமேல காலையில பொறுமையா பேசுறதா மட்டும்தான் இந்த ரூம்குள்ள வரணும். இல்ல இந்த ரூம்குள்ளே நீ வராத. என்ன பிரச்சனை போனது? ஏங்க பையன் ஸ்கூலுக்கு போகவே மாட்டேங்கிறாங்க. என்னன்னு கேளுங்க. எல்லாமே நீ செல்லம் கொடுத்து பண்ணிட்டு கடைசியில் எங்கிட்ட வந்து கேளுங்க. நான் என்ன பண்ணிட்டோம்? நான் செம்ம கோவக்காரன். அடிச்சு போந்துடும். அப்புறம் உனக்கு ஒரு பையன் எல்லாம் போயிடும். சரி விடுங்க, நானே பாத்துக்கிறேன். எங்க உடனே ஒரு மூக்கு மேல கொண்டு குளிச்சுக்கிட்டு இருக்கான். சரி நீங்க ஏதோ பையன் மேல கைய வைக்காதீங்க. நானே அவன்கிட்ட பேசி அனுப்புறேன் ஸ்கூல். என் போன் எங்கடி? காலையும் தேடிட்டு இருக்கேன். என் போனை காணோம். எங்க என் போனு? நானாங்க எடுத்து பப்ஜிக்கு விளையாடுறேன். எனக்கு என்னங்க தெரியும்? அப்போ பையன் தானே விளையாடுறான். அப்ப நீங்க தானே கொடுக்குறீங்க. அப்ப என்கிட்ட கேட்டா நான் ஏன் கொடுத்தாங்க? நான் தூங்கிட்டு இருக்கேன். அவன் பாட்டுக்கு எடுத்து போயிடுறான். சரி குளிச்சுட்டு வரட்டும். என்னன்னு கேட்பான். என் போன் இப்போ 10 நிமிஷம் எனக்கு வரணும். ஆபீஸ் கால் வரும் எனக்கு இப்போ. சரி டீ வேணுமா காஃபி வேணுமா? ரெண்டுமே ஒரே மாதிரி தான் நீ போடுவேன். அப்புறம் எதுக்கு கேட்குற? அப்போ உங்களுக்கு எதுவுமே இல்லை போங்க. சரி 1/2 டம்ளர் காஃபி. 1/2 டம்ளர் ஸ்ட்ராங்கா? ஆமா போ. இப்போதான் காஃபி நல்லாவே இல்லை. நீங்க இப்போ 1/2 டம்ளர் கேட்குறீங்க. அதுதானே நான் வச்சுனா டேஸ்ட் 7 ஊருக்கு மணக்குமே எனக்கு தெரியுமே. சரி இருங்க வெயிட் பண்ணுங்க. ஒரே நிமிஷம். ஒரு சின்ன ரெக்வஸ்ட். அந்த வாய் மட்டும் அப்படி வைக்காத. போ. அப்போ இப்படி வைக்கட்டுங்களா? இதுக்கு அதே பரவாயில்ல போ. சரி. நெஞ்சுக்குள்ள உண்மை முடிஞ்சிருக்க. காரமாக காளான் சாப்பிட்டது எவ்வளோ பெரிய தப்புன்னு காலையில் தான்டா தெரியுது. டேய் அப்பா இங்க வாடா. ஏப்பா? இங்க வாடான்னு சொன்னேன். ஆழப்போறான் தமிழ உலகம் எல்லாமே. டேய் என் ஃபோன் எங்க? ஃபோனா? ஏன்ட்ட கேட்குறீங்க? இங்கே என் ஃபோன் இல்லை. அப்போ நீ தான் கண்டிப்பாக எடுத்துருப்ப. உங்கள் அம்மா கிட்ட கேட்டேன் இல்லைன்ட்டா. எங்கே என் ஃபோனு?
நானும் எடுத்தேனான்னு தெரியல, பார்க்குறேன். 10 நிமிஷத்துல என் ஃபோன் வரணும், இல்ல 2 பேத்தி கொண்டுருவேன். 15 நிமிஷத்துல கொண்டு வரட்டா? போய் என் ஃபோன் எடுத்துட்டு வாடா, இல்ல கொன்றுவேன் உன்னை. போ. ஆள போறான் தமிழன் வந்து இப்படி ஆக்கிட்டாங்க. தென்பாண்டி சீமையில எடு செருப்ப. தேரோடு வீதியில போன் எடுத்து எங்க வச்சேன்? போன் எங்க வச்சேன்? இங்க இருக்கு. ஐயோ, எங்க அப்பா கிட்ட என்ன வாங்க இப்ப எப்படியாவது தப்பிக்கணுமே. ஸோ இப்போ எங்க அப்பா கிட்ட வேற அடி வாங்க முடியாது, அவருக்கு தெரிஞ்சா அடிப்பாரு. ஆண்டவா, ஏதாவது பண்ணணுமே, ஒரு ஐடியாவும் வர மாட்டேங்குது. இதுக்கு வந்து பார்க்குறேன், அம்மாட்ட போய் சொல்லலாமா? அம்மாட்ட சொன்னால் என்ன சொல்லுவாங்க? அம்மாட்ட சொன்னால் அம்மா சும்மாவே என்ன திட்டுவாங்க, அப்பா கிட்ட வேற போட்டு விட்ருவாங்க. ஃபோனை கொண்டு போய் எங்கேயோ வச்சுட்டு வந்துட வேண்டியதான், நம்ம எடுக்காத மாதிரி. அவ்வளோதான், காட்டிட்டு அடி விழுகும். எப்படியாவது தப்பிச்சிடணும் இன்னைக்கு இந்த இது. அம்மா, என்னடா என்னம்மா வேலை செய்றீங்களா? அப்புறம் விளையாண்டா இருப்பாங்க. நீ கிளம்பல, நீ ஸ்கூலு இப்போ கிளம்பிடுறேன், குளிச்சிட்டேன்ல, அவ்வளோதான், கிளம்பிடுவேன். சீக்கிரம் கிளம்பு. என்னது என்னையா? என்னதான் நீ சீக்கிரம் கிளம்புடா. சரிம்மா, கிளம்பிடுறேம்மா. ஆமா, அது என்னது குக்கர்ல சோறு தான். அப்படியாம்மா? சரி, எனக்கு எல்லாம் சோறுலாம் போட்டு வைங்க, நான் கிளம்புறேன். ஸ்கூல் சோறுலாம் ரெடி ஆச்சு. எனக்கு டைம் ஆச்சுமா, சரிங்களா? சும்மா டைம் ஆக்கிட்டு இருக்காங்க, எனக்கு டப்பு டப்புன்னு பண்ணி கொடுங்க, நான் போகணும் ஸ்கூலுக்கு. எப்படியோ கொண்டு போய் ஃபோன் அங்கே வச்சிட்டோம். இப்போ ஃபோன் உடச்சது யாருன்னு கேட்டாங்கன்னா எப்படி நான் தானே மாட்டுவேன். அதுக்குள்ளே ஸ்கூலுக்கு கிளம்பிடலாமா? எங்கள் அப்பப்பா அடி வாங்குறது கன்ஃபார்ம். எக்ஸாம் இன்னைக்கு அருமையான நாள். என்னதான் நடக்க போகுது சரி.